அப்பொழுது தூங்கிக் கொண்டிருந்தாள் லட்சுமி. மிகுந்த சத்தத்துடன், "அத்தை, எந்திரிங்க, எந்திரிங்க" என எழுப்பினாள் மருமகள். லட்சுமி பயத்துடன் எழுந்தாள். எழுந்து வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாள். லட்சுமியின் மருமகள் மிகவும் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஆனால் லட்சுமி வாடகை வீட்டிலேயே பிறந்து தன் கணவர் வீடும் வாடகை வீடாகவே ஆனது. மருமகளுக்கு வாடகை வீட்டில் இருப்பதற்கு பிடிக்கவில்லை. தன் கணவனை பிரித்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பாள். லட்சுமி தன் மகனை தன்னிடம் இருந்து பிரித்து சென்று விடுவாளோ மருமகள் என்று நினைத்து பயந்து பயந்து மருமகள் சொன்ன எல்லா வேலைகளையும் செய்வாள். மருமகள் தன் கணவனிடம், "இன்னும் எத்தனை நாள் தானே இந்த வாடகை வீட்டிலேயே இருக்கிறது" என சத்தம் போட்டு கொண்டே இருப்பாள். "என்கிட்ட சொந்த வீடு வாங்கறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ண சொல்ற" என கேட்டான் கணவன். "எங்க வீட்டுக்கு போயிடலாம்" என சொன்னாள். என் மகன் சரி யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாள். லட்சுமிக்கு அங்கு செல்வதற்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. பொண்ணு கட்டினவங்க வீட்டில் போய் தங்கினா நமக்கு மரியாதை இருக்காது என நினைத்தாள். மருமகளும் அத்தையை அழைத்து செல்லக்கூடாது என நினைத்தாள். மகன் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல அவனுக்கு வேலையும் போயிடுச்சு. சாப்பாட்டுக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மருமகள் தன் கணவனிடம், "வாங்க, எங்க அப்பா வீட்டுக்கு போயிடலாம்" என கூப்பிட்டாள். மகனும் போய்விடலாம் என முடிவு செய்தான். அம்மாவிடம் போய், "அம்மா, நீங்களும் வாங்க, அங்க போயிடலாம்" என கூப்பிட்டான். லட்சுமிக்கு போக மனம் வரவில்லை. லட்சுமி மகனிடம், "நான் இங்கே இருக்கிறேன், நீங்க வேணா போங்க" என சொன்னாள். மகனும் மருமகளும் வீட்டை விட்டு சென்று விட்டனர். மகனும் தன் மாமனார் சொத்துக்களை கவனித்து வந்தான். அடிக்கடி லட்சுமியை வந்து பார்த்துவிட்டு போவான். லட்சுமி தனியாகவே வாழ்ந்து வந்தாள். வீட்டு வேலைக்கு அடிக்கடி செல்வாள். அதில் வரும் பணத்தை கொண்டு வீட்டு வாடகையையும் தன் செலவுகளையும் பார்த்து கொள்வாள். மகனிடம் ஒருபோதும் கையேந்த மாட்டாள். ஒரு நாள் லட்சுமி வீட்டு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் வழியில் நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் பாவமாக இருந்தது. லட்சுமி அந்த நாய்க்குட்டியை எடுத்து வந்து வளர்த்தான். லட்சுமிக்கு நாய்க்குட்டி உதவியாக இருந்தது. லட்சுமி அடிக்கடி நாயிடமே பேசிக்கொள்வாள். நாயும் லட்சுமியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மருமகளும் மகனும் லட்சுமியை பார்த்துவிட்டு, "அம்மா, நல்லா இருக்கியாம்மா" என மகன் கேட்டான். "எனக்கு என்னப்பா, ஏதோ இருக்க" என அழுத்தமான குரலில் சொன்னாள் லட்சுமி. "சரிம்மா, உனக்கு எதனா செலவுக்கு தேவைப்பட்டால் சொல்லுமா, நான் வந்து தந்துட்டு போறேன்" என சொல்லி முடித்துவிட்டு மகன் கிளம்பினான் மருமகளுடன். மருமகளும் 9 மாதம் கர்ப்பமாக இருந்தாள். லட்சுமி மருமகளை பார்த்து, "பத்திரமாய் இருமா" என சொன்னாள். மகனும் மருமகளும் சென்று விட்டார்கள். நாயும் லட்சுமியும் ஒருவருக்கொருவர் பாசத்துடன் இருந்தனர். மகன் இல்லாத குறை தெரியாதபடி நாயிடம் அன்பு காட்டினாள் லட்சுமி. ஒரு நாள் கடை தெருவுக்கு சென்று கொண்டிருந்தாள் மருமகள். அப்பொழுது அவளுக்கு வயிற்று வலி வந்தது. இதனை பார்த்தவர்கள் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சேர்த்தனர். அவள் பிரசவ வலியில் துடித்து கொண்டிருந்தாள். தன்னை பார்த்து கொள்ள யாருமே இல்லை என மிகவும் வேதனை அடைந்தாள். தன் கணவருக்கு தொலைபேசியில் அழைத்த போது அவர் எடுக்கவில்லை. மருத்துவமனையில் இருந்தவர்களும் யாரும் அவளை கண்டுகொள்ளவில்லை. "ஏம்மா, உங்க வீட்டிலிருந்து யாராச்சும் வர சொல்லுமா, பில்லு கட்டணும்னு" என கூறினார்கள். "அப்பதான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும், இல்லை என்றால் உனக்கு வலி அதிகமாயிடுமா" என கூறினார்கள்.
அந்த மருமகளுக்கு என்ன செய்வது என தெரியாமல் அழுது கொண்டும் வலியை தாங்க முடியாமல் இருந்தாள். இப்போது மாமியார் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என கண்ணீர் விட்டு அழுதாள். அந்த நேரம் பார்த்து லட்சுமியும் நாயும் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். லட்சுமி மருமகளை பார்த்த அந்த நாய் லட்சுமியை அழைத்து கொண்டு மருமகளிடம் சென்றது. மாமியாரை பார்த்த மகிழ்ச்சியில் லட்சுமி சந்தோஷப்பட்டாள். அத்தை அத்தை பில் கட்ட சொல்றாங்க, என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை என சொன்னாள். லட்சுமிக்கு என்ன செய்வது என்று தெரியாமலேயே திகைத்து நின்றாள். இந்த சமயத்தில் இருவரிடம் பணம் இல்லாததால் மாமியாரும் மருமகளும் கண்ணீரில் மிதந்தனர். மருமகள் வலியால் துடித்து கொண்டே இருந்தாள். இவர்கள் இருவரின் கண்ணீரை பார்த்த நாய் கண்ணிலும் கண்ணீர் வந்தது. அப்போது அந்த நாய் டாக்டர் அனைவரின் காலிலும் விழுந்து விழுந்து வணங்கி உட்கார்ந்து இருந்தது. டாக்டர்கள் அனைவரும் 5 அறிவு படைத்த ஜீவனுக்கு இவ்வளவு பாசமா என அனைவரும் வியந்தனர். சரி, நாம் 6 அறிவு படைத்த மனிதர் ஆயிற்றே என நினைத்து ஆபரேஷன் செய்ய முடிவு செய்தனர். பின்னர் மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. அதன் பின் நாயின் செயலை உணர்ந்து நன்றாக பார்த்து கொண்டாள் மருமகள். பின்னர் நாயும் லட்சுமியின் குடும்பத்தினரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். இறுதியில் நாயின் பாசமே வென்றது.